அப்புச்சி கிராமம் டைட்டிலே நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இந்த படத்தை இப்போ ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது பார்த்தா நிறையா இந்த யூனிட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே வேட்டி கட்டி ஒரு அந்த கிராம இம்பேக்டில் இருந்தாங்க. சொல்லியிருந்தேன், நான் கூட புதுசாக வாங்கியாவது கட்டிட்டு வந்திருப்பேன். நல்லா இருந்தது. அதுவே ரொம்ப ஒரு உள்ள நுழையும் போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கிராமத்து படம் அப்படின்னு எடுக்கும்போதே வந்து அது வந்து நம்ம ஐயா வாரிசுராஜ் சார் வந்து அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு மரத்தில் இருக்கிற எல்லா பழத்தையுமே ஆல்மோஸ்ட் அவர் பறிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிற ஒன்று ரெண்டையும் பாலா சார், அமீர் சார் மாதிரி ஆளுங்களும் பண்ணிட்டாங்க கிராமத்து படங்களை. அதனால தான் கிராமத்து படம் அப்படின்னாவே நான் அந்த பக்கமே போகிறதில்ல, பயந்துக்கிட்டு. ஏன்னா அவங்கள மீறி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ வந்து ஆனந்த் இந்த படத்தோட டைரக்டர், என்னோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு கிராமத்து படம் எடுக்கிறாருன்னும் போது எனக்கே இல்லாத தைரியம் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கிராமம் எடுக்கிறோன்னும் போது கண்ணு முன்னாடி வந்து பிரம்மாண்டமாக நிற்கிறவர் வந்து பாரதிராஜ சார் தான். ஸோ இப்போ வந்து இவர் புத்திசாலித்தனமாக என்ன ஒன்று பண்ணிட்டாருன்னா, கிராமத்தில் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று பண்ணிட்டார். சயின்ஸ் ஃபிக்ஷன்னாவே அது வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற படமோ இல்லை வந்து ஏதோ ஃபாரினில் நடக்கிற ஒரு கதைன்னு இல்லாமல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை கொண்டு போய் ஒரு வில்லேஜில் கொண்டு போய் எப்பயுமே அந்த மிஸ்மேட்சிங் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஈடி கூட அது வந்து ஒரு அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை தான் அது கூட. ஸோ அதே மாதிரி இந்த அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரு எரிகள் வந்து ஒரு ஸ்பேஸில் இருந்து வந்து பூமிக்கு வருது, அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வருது அப்படின்னும் போது ஆனால் அந்த கிராமத்தில் அது என்ன மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு ஆர்வம் அந்த கதையில் வந்துச்சு. கண்டிப்பாக வந்து இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போதும் படத்தை இன்னும் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருது. இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் வந்து என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் படம், தெலுங்கு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. துப்பாக்கி படத்தில் டிஸ்கஷன்லேயும் இருந்திருக்காரு. ஸோ நல்ல சினிமாவில் வந்து ஒரு புதுசு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல படமாக அமையும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது மியூசிக் வந்து சாங் இன்னும் ஒரு 2-3 தடவை கேட்கும்போது எனக்கு கரெக்டாக பிடிபடும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது ஒரு கிராமத்து படத்துக்கு திருப்பி சொல்லும்போது அந்த மிஸ் மேட்சிங், கிராமத்து படம்னாவே ஒரு ராஜா சார் அப்படின்ற அந்த மேட்சிங்கில் இருந்து அந்த ட்ரைலர் வரைக்குமே அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை தூக்கி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்துச்சு. கண்டிப்பாக அவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது. மொத்தமாக அது ஒரு ப்ரொடக்ஷன் டீமும் எல்லாமே புதுசு. கேள்விப்படும்போது அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஸ்லம்டாக் மில்லியனரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, லார்ட் ஆஃப் ரிங்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாலிவுட் படங்களை சொல்லும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு சின்ன படம், இவ்வளோ சின்ன படம்ன்றது நான் சொல்கிறது வந்து ஒரு பட்ஜெட் கதையாக தான் சொல்கிறேன். சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்க அது என்ன படம்ன்றது. ஸோ அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படமாக வரும். இந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த ஆர்டிஸ்ட்டு கூட எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு உருத்தாமல் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். சினிமாங்கிறது போராட்டம் தான், லைஃபே போராட்டம் தான். அதில் சினிமாங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் தோன்றக்கூடாது. நல்லா வாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் இருக்குது. நல்ல இங்கே வந்திருக்கிற கேஆர் சாரோ நல்ல இந்த மாதிரி சின்ன படங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அடையணும். அதுக்கு வந்து ரசிகர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாரோட துணையும் இருக்கணும், எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் இருக்கணும். இந்த டீமுக்கு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பிரமாண வணக்கம். கிராமம்னு சொன்னாலே பாரதிராஜா எல்லாம் இருக்க முடியாது. இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் அப்புச்சி கிராமம்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணோன்னு பாரதிராஜா போட்டோன்னு தயாரிப்பாளர்கள் தெளிவாக எந்த நிகழ்ச்சிக்கு யார் கூப்பிடணும், எப்படி படத்தை எடுக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளதாக அப்போவே அவங்கள ஒரு ஜெயிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் என்ற ஒரு கணிப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ பாரதிராஜா சார் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அவருடைய இந்த கலை சினிமாவுக்கு எத்தனையோ பேர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதான் இந்த சினிமாவில் வந்து வளர்றவங்க செய்யக்கூடிய ஒரு தொண்டுன்னு சொன்னால், நம்ம வளரும்போது மற்றவர்களுக்கு எப்படி பண உதவி இதெல்லாம் செய்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு படத்துலையும் பலரை அறிமுகப்படுத்தி பல டெக்னீஷியன்ஸ், பல ஆர்டிஸ்ட்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு காலத்தில்
சினிமாவை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஹிந்தி படங்கள் இருக்கும்போது ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லலாம். அதாவது கிராமத்து படங்கள், அதாவது சிட்டி படங்கள்னு சொல்லும்போது கிராமத்து படங்கள் வந்து ஓடுற அளவுக்கு வந்து அவருடைய தொண்டு வந்து உண்மையிலே இந்த இண்டஸ்ட்ரி வந்துக்கு அவரை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அதே போல் முருகதாஸுக்கிட்ட எனக்கு பிடித்த விஷயம், ஒரு பக்கம் அவர் பண்ணக்கூடிய படங்கள் பிரபலமான நடிகர்கள் மற்ற கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருந்தாலும், ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த மனிதநேயம் வந்து எங்கேயோ யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், அவருடைய நேம் லென் பண்ணணும், மற்ற படங்களுக்கு உதவி செய்யணும். ஏஆர் முருகதாஸ் பேர் இருந்தாலே அந்த படத்தில் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முருகதாசனுடைய ஆற்றல் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கேபிள் டிவிலேயே வந்து பல கோடி ரூபாய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். அதே போல் டிவி சேனலும் தயாரிப்பாளர் சங்கத்திலே அறிமுகப்படுத்தலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா சின்ன ப்ரொடியூசருங்களுக்கு வந்து வேறு மாற்று வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறது, எங்கே அந்த பட்ஜெட்டு செலவு பண்ணுறதுன்னு சொல்லும்போது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆக இந்த ரெண்டுமே வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து பெரும் உதவியாக இருக்குன்னு என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஜெயிக்கிறதுக்கும், வருமானத்தை வீணாக்கிறதை விட வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும். எனக்கு இன்னொரு ஆசை, நிக்கில் பற்றி 2 வார்த்தைகள் சொல்லணும். கடந்த 2 வருஷத்தில் அதிகமான படங்கள் பண்ண ஒரே பிஆர்ஓ நிக்கில் தான். அவருக்கு விரைவில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்தி, ஆனால் கண்டிப்பாக அவர் விரைவில் ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்துக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். என் பேர் வி ஆனந்த். படிச்சுட்டு சினிமாவில் போய் நான் ஒர்க் பண்ணுன்னு சொன்ன உடனே எதுக்கிட்ட உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு டைம் கூட முகம் சொல்லிக்காமல் என்னோட கனவை அவங்களோட கனவாக சுமந்து எனக்கு பயணத்தில் சப்போர்ட் பண்ண என்னோடய அப்பா அம்மா, நண்பர்களாக இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய பேர்டன்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல தோழியாகவும் 24 hours நான் சொல்கிற எல்லா கதைகளையும் கேட்டு பொறுமையாக தலையாட்டி சஜஷன்ஸ்லாம் சொல்லி நாசுக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு டெசிக்னேட் ஆகாத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்த என் மனைவி, மாரலாகவும் ஃபிசிக்கலாகவும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோடய பிரதர்ஸ், இவங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த பயணம் இல்லை. ஈரோட்டில் ராயல் தேட்டர், அபிராமி தேட்டர், ரவி தேட்டர், பிரபா தேட்டர், இந்த 4 தேட்டர் ஓனர்ஸுமே வந்து என்னோடய அப்பாவோட நண்பர்கள். எங்கள் அப்பா வந்து அவங்க கிட்ட போய் அரட்டை அடைக்கிறதுக்காக வந்து தேட்டருக்கு அடிக்கடி போவார். அப்போ போகும்போது சரி நாங்களும் சும்மா தானே இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் வந்து உட்காந்து அரட்டை அடிக்கும்போது நாங்கள் வந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். சில படங்கள் பாதி பார்த்துட்டு கிளம்பி கூப்பிட்டு வந்துடுவார். சில படங்கள் பாதியிலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். சில படங்களை 2-3 டைம் பார்ப்போம் அவங்க அரட்டை அடிக்கிறதுக்காக. ஸோ இப்படி அந்த மனசுக்குள்ள சினிமாங்கிற ஆசையை வந்து விதைச்சது அப்படிங்கிறது அந்த 4 தேட்டர், அந்த தேட்டர் ஓனர்ஸ், அவங்களோட நட்பு தான். ஸோ அவங்கள இந்த டைம் நான் நன்றி சொல்கிறோம். சினிமாவை எனக்கு கற்றுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த திரு எஸ்பி ஹோஸ்மின் சார், திரு பிரதாப் போத்தன் சார், அவங்களுக்கும் என்னோடய குருநாதர் திரு ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாகவே பல வருஷங்களாக பல இளைஞர்களுக்கும் இணை இயக்குநர்களுக்கும் சரி இயக்குநர்களும் சரி ஒரு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய இயக்குனர் சிகரம் இங்கே வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்தது எங்களுக்கு பெரிய பெருமையாக நினைக்கிறோம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திரு கேஆர் சார் அவரும் வந்திருக்காரு. பொதுவாகவே வந்து கதை சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. சில படம் அலுவலகத்தில் வந்து கமிட் ஆகி உட்காருவோம், அப்புறம் 2 மாதத்தில் இல்லைப்பா படம் பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. நம்ம டிஜெக்ட் ஆகும். அப்படி டிஜெக்ட் ஆகிற டைமில் எல்லாமே வந்து இவங்க பண்ணின படங்கள், இவங்க தயாரித்து இயக்கிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் பார்க்கும்போது இன்னொரு வருஷம் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இவங்களோட படங்கள் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸான ஃபிலிம். ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் தோல்வியை சந்திக்கும் போதும் இல்லை இன்னொரு வருஷம் புஷ் பண்ணுவோம், நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை வரும். ஸோ அப்படிப்பட்ட படங்களை கொடுத்த இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து வாழ்த்து வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அப்புச்சி கிராமம் இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கதை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று வந்தது. அதில் வந்து ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில்
உலகம் அழிய போகுதுன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே வந்து நாளைக்கு இருக்குமோ இல்லையோ தெரியாது, சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட் எல்லாருமே வந்து சாப்பிடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு வந்து எந்த ஒரு எனிமிட்டியும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்த நாள் உலகம் அழியல. பட் அந்த ஒரு நாளும் அதற்கு பிறகு அந்த கிராமமும் வந்து பலவித மாற்றங்களை வந்து சந்திச்சது. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ட்ரெய்லர் மியூசிக்கும் கிடையாது, இது ஒரு 6 வருஷம் உழைச்ச உழைப்பு. அது பிரசாத் ஜிகே பென் ஹட்சன் அப்படிங்கிற ஹாலிவுட் சினிமாட்டோகிராஃபர்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லும்போது என்ன டைமாக இருந்தாலும் 24 hours ஷூட் பண்ணுனாலும் சலிக்காமல் அவர் வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட வசனம் எழுதிய ஜினேஷ் ரொம்ப சிம்பிளான எளிமையான வசனம். இதில் வந்து 2 பகுதி இருக்குது. ஒன்று அப்புச்சி கிராமம், அது ஒரு மிக எளிமையான ஒரு பகுதியாக இருக்கணும். சயின்ஸ் ஃபிக்ஷன், அதாவது ஐஎஸ்ஆர்ஓ சம்மந்தப்பட்ட காட்சிகள், விண்கல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு வசனத்தில். அதற்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார் 23 அடிக்கு ஒரு விண்கல் செட்டு வேணும்னு கேட்டோம். அவர் அங்கே பல்லடத்தில் நிறுத்தி அப்படியே காமிச்சார். இப்போ வரைக்கும் வந்து அந்த பல்லடத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே பக்கத்தில் நின்றுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ரியலான ஒரு உண்மையாலுமே ஒரு விண்கல் விழுந்துருச்சோ அப்படின்னு பல்லடத்தில் ஒரு பீதி கிளப்புற அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு செட்டை போட்டு கொடுத்த ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இதில் நிறையா விஷயங்கள், விண்கல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே புதுசு. அதுக்குண்டான ரெஃபரன்சஸ், நிறையா மோல்டிங், நிறையா சாம்பிள்ஸ்லாம் கொடுத்து அது நம்பணும், ஆடியன்ஸ் நம்ப வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. எடிட்டர் சசிகுமார் 2 விதமான எகெயின், நான் அப்புச்சி கிராமத்தை பொறுத்தவரை எனக்கு எளிமையாக இருக்கணும். அது மேக்கிங் வைஸும் வந்து ரொம்ப டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குங்கிறதுனால ஓவராக பண்ணக்கூடாது. ஒரு ஆர்கே நாராயணனோட மால்குடி டேஸாக இருக்கட்டும், கி ராஜநாராயணனோட கதைகளில் வர விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ ஒரு சிம்பிளிஃபைடு மேக்கிங்காக இருக்கணும். உண்மையாலுமே நம்ம அப்புச்சி கிராமத்துக்குள்ளார போய் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து பேசுகிறவங்கள நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம அப்புச்சி கிராமத்துக்குள்ளார கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ இதுக்கு ஒட்டுமொத்த டீமும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அனுஷா அண்ட் கியானா. அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கெட்டப். நீங்கள் கஞ்சா கருப்பு சார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கஞ்சன் கைலாசம்னு ஒரு கேரக்டரில் வராரு. ஸோ அவர் வந்து கஞ்சத்தனமாகவே இருப்பார். அதுக்கேற்ற ஒரு டீட்டெயிலிங், அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ். சிங்கமுலி சார் கோவிந்தன் ஒரு கேரக்டர், அவர் தான் அந்த ஊர்லேயே வந்து ஓரளவுக்கு படித்தவர். ஸோ அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைலிங். சுஜா ஒரு டான்ஸர், ரோசாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணி டிசைனிங் பண்ணியிருக்காங்க, ஸ்டைலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ராப்பகலா உழைச்ச ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரஃப் சார், ஹக்கீம் அண்ட் ஆர்கே, அவங்களுக்கும் அவங்க உழைப்பெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்நேரம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்காது. ஸோ எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள். வேறு யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி மீடியா, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு புது முயற்சிக்கு, ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு, புது இயக்குனருக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. இது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இப்படி ஒரு முயற்சியில் வந்து ப்ரொடியூசர்ஸும் இறங்கியிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் நானும் இந்த படத்தை இயக்கியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ரசிகர்கள் என்றைக்குமே வந்து எந்த நியூ ஃபேஸாக இருந்தாலும், ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலும், கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து தேட்டரில் க்ரௌடாக போய் அப்ரிஷியேட் பண்ணுற ரசிகர்கள் உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. இங்கே வந்திருந்து எங்களை எல்லாம் வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.